நான் கருவுருவாகி பிரகாரமா பிறக்கணுமான்னு கேட்டா பார்வதி. ஆமா. அவ பௌத்தில நான் கருவுருவாகணுமா, ஆமா, இல்ல அவதாரமாக பிறக்க வேண்டுமா என்று ஆதி பராசக்தியானவள் கேட்ட போது, அந்த வார்த்தையை கேட்ட சிவபெருமான் சொல்லுகின்றார், அம்மா ஆதி பராசக்தி சக்தி, அந்த தார்காவலினுடைய திருவயத்திலே நீ கருவுருவாகி பிறக்க வேண்டாம், வேண்டாம். அந்த மதன தர்க்கனுடைய மனைவியினுடைய திருவயத்திலே நீ அவதாரம் செய்ய வேண்டாம். தாமர குளமாயில சத்தி போய் நீயும் அவதரிப்பா, நம்ம தாமர பூவிலும் இலையிலுமா பார்வதி இலையிலுமா சக்தி குழந்தையாக போய் அவதரிப்பா, இலையிலுமா தாய பூவிலையும் இலையிலுமா புனித வள்ளி சக்தி அவதரிப்பா. அவங்க மானாசாவனும் தாமர குளத்துல தவம் இருக்காங்க படித்துறையில. அந்த குளத்துக்குள்ள நீ ஆதி பராசக்தி வெண்செங்காக அந்த பூவிலும் இலையிலுமாக நீ அமர்ந்து பின்னால குழந்தையாக உருக்கொண்டு அவர்கள் காணும்படி நீ காட்சியளிப்பாயம்மா என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் இவளுக்கு வாக்களித்து வரம் கொடுத்தார். அப்படியே நல்லதென்று ஆதி பராசக்தி சிவனை பிரிந்து அந்த தச்சன் தார்காவலினுடைய திரு குழந்தையாக அவதாரம் பண்ண இதோ நாளான நாளையில நல்ல வெள்ளி கிழமையிலே அருண நல்ல உதயம் போல அதிகால பொழுதிலே வெள்ளி நல்ல கிழமையிலே விடிய கால பொழுதிலே தேவ துந்தி மிக திமிதிமிங்க தேவ துந்தி மிக தேவ மாதரெல்லாம் குலவைய போட்டிடவே அந்த பூமாரிய மழை பொழிய ஐயா மழை பொழிய அன்னை புனித வல்லியா பார்வதியா மழை பொழிய அன்னை கோவிலையும் ஆதி பராசக்தியானவள் தேவர்கள் எல்லாம் பூமாரி பழை பொழிய தேவ துந்திமிகள் முழங்க தேவ மாதர்கள் எல்லாம் குலவை போட ஆதி பராசக்தியானவள் விடிய கால அந்த பொழுதில வெண்சங்காக பூவில் வந்து அமருவாளா. அப்படி வெண்செங்காக வந்து அமர்ந்த ஆதி பராசக்தி பின் குழந்தையாக உருக்கொண்டாள். குழந்தையாக உருவெடுத்து குவா 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 அன்னை குவா சக்தி குரலோசை போடுவாள குவா என்று அருண உதயம் அதிகால பொழுது சூரிய உதயத்துல தாமரை தடாகத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேர்களும் கண்களை மூடி கடவுளை தியானம் பண்ணி சிவசிவா சிவசிவா என்ற திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற போது குளத்துக்குள்ள குவா குவான்னு சத்தம் கேட்கும்.
கூவா கூவா வந்து சத்தம் கேட்ட போது, குழந்தை சத்தம் கேட்ட போது, குழந்தைக்கு தானே இவங்க தவம் இருக்காங்க. அந்த குழந்தை சத்தம் கேட்ட போது கோதை அவள் கண்முழித்து அக்கம் பக்கம் எல்லாம் சுத்தி பார்க்க, குழந்தை கிடக்கு, இங்கிட்டு பார்க்க, எங்கே குழந்தை சத்தம் கேட்கிறது என்று பார்க்கிற போது என்னையா குளத்துக்குள்ள இருந்து ஒரு ஒலி வருது. ஒரு ஒலி சத்தம், சூரிய ஒலி வருது. குழந்தை மேல பட்டு, பராசக்தி மேல பட்டு, அங்க இருந்து ஒரு ஒலி கிளம்பி இவங்க கண்ணையே பறிக்கிறது. இதை பார்த்தா தார்காவல்லி தட்சனிடத்திலே சொல்ல போச்சல பாருங்க. தட்சனிடத்திலே சொல்ல, சுவாமி அதோ பாருங்க நடு குளத்துக்குள்ள குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி ஆளதும் தேவியமாக சக்தியை நாம மகளாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்தோம். அந்த சக்தியே நமக்கு குழந்தையா வந்து பிறந்திருக்கா என்று சொல்லி இரு பேர்களும் ஆரவாரத்தோட தவத்தை விட்டு இழந்தறிந்து தானே அவர்கள் அங்க வருவார்களாம். தாமரை குளத்துக்குள் இறங்கி எல்லோ அரையளவு தண்ணிக்குள்ள அவர்கள் நீந்தி வருவார்களா. ஏ மார்வளவு தண்ணிக்குள்ள தச்சந்தார்காவல்லியா அவர்கள் மடி நீங்கி வருவார்களா. தண்ணிக்குள்ளியா பாதத்துல எங்க எங்க என்று குளத்துக்குள்ள வரும்போது வாயுதேவன் வந்து சுழட்டி சூறாடி காத்து மாதிரி சுழட்டி அந்த தாமரை பூ இலையை சுத்தி சுழட்டி அடிச்சு தாமரை தண்டை அத்து அது தோடி மாறுது, அப்படியே மிதக்கு அலையடிச்சு வருது. அலையடித்து கரை ஓரமா ஒதுங்க. பராசக்திக்கு விசிறி மயில் விசிறி போட்டு வீச மாதிரி இருக்கு. அந்த குழந்தை எப்படி வரும்போது இரு பேர்களும் குளத்துக்குள்ளே இறங்கி ஆளனும் தேவியுமாக மாறி நல்ல கையில நல்ல கையில தோள அணைத்து அள்ளி நல்ல கையில அடுத்தா அரவணைத்து முத்தமிட்டா மனமகிழ்ந்து சந்தோஷம் குழந்தை கிடைத்ததென்று மாறி எடுத்தா மார்போடனைத்தா அள்ளி எடுத்தா அரவணைத்து முத்தமிட்டாள். தன் ஆளனுடைய முகம் பார்த்து, சுவாமியை பார்த்தீர்களா, நாம செய்த தவம் வீண் போவாமல் சிவனுடைய அருளால அந்த சிவசக்தியை நமக்கு குழந்தையாக கிடைத்திருக்கிறாள் என்ற ஆரவாரத்தோடு அரமனைக்கு வருவார்கள். செல்லம் மகள் பிறந்தாள் சிறப்பு செய்தாம் மன்னரும் அருமம் மகள் பிறந்தாள் அவர் அள்ளி பணம் செலவை செய்தா அன்னதானம் சொன்னதானே போதானமாயே அன்னதானங்கள், சொர்ணதானங்கள், ஆதானங்கள், கோதானங்கள், வஸ்திரதானங்கள், பசுதானங்கள் எல்லாம் கொடுத்து தவ மகளுக்கு திருமஞ்சனம் நீராட்டி பீதாம்பரம் அணிந்து கொடுத்து
ராஜாதி ராஜாக்களும் ஆமாம் நாட்டு மக்களும் கூடியிருக்கும் சபையில ஒரு சிறந்த நேரத்திலே ஆமண்ணே தெய்வ மகள் அல்லவா ஆமா சிறப்பான பேர் கொடுக்க வேண்டும் என்று ஆமண்ணே எல்லாம் வல்ல இறைவியான ஆமா ஆதி பராசக்தியே நமக்கு பிள்ளையாக வந்து பிறந்திருக்கா தட்சனுடைய மகள் ஆமா தாட்சாயினி என்றும் பராசக்தியை வந்து அவதாரம் செய்திருந்தால் ஆமையா பராசக்தி பார்வதி ஆமா சாட்சாணி பார்வதி தாட்சாயணி பார்வதி என்று ஆமையா பார்வதியாள் என்று சொல்லி பவசுடனே பேர் பேர் கொடுத்த திருமாவேகி செய்வார் கொடுத்த திருமகளே பேரரசி தார்கவல்லி பிரியமுடன் வளர்த்துவார அவளை பாலோட்டி சீராட்டி அவளை பவுசோடு வளர்த்துவார பார்வதியில தொட்டில் கட்டிய அவ மடியதில நடவாரதிய தோழதில தொட்டில் கட்டி கொடையதில நடவாரதி ஊட்டி நல்ல வளவாள மகள் உடலெல்லாம் நெய்யொழுகே நல்ல வளவாளாவோ செல்லம் மகள் பார்வதிய அவளுடைய தேகம் அல்லையுலகே அவளை கண்ணையமை கார்பது போல் கட்டி மகள் பார்வதிய கருத்துடனே வளர்த்துவாள் ஒரு வயதா 2 வயதா உற்ற 3 வயதாச்சு 3 வயதிலேயே முட்டை போட்டு காலு கொத்தி 4 நல்ல வயதாச்சு தவமகளாம் பார்வதியை நடந்தோடும் பிள்ளையானாள் 5 வயதாச்சு 5 வயதாச்சு அறிவுணரும் பிள்ளையானாள் சூரிய ஒளியாக துலங்குகின்றாள் அந்த பராசக்தி 5 வயதாகி அரச மகன் அல்லவா மகள் அல்லவா அவளை ஆசானிடத்திலே சேர்த்து ஆய கலைகள் எல்லாம் படித்து வருகின்றாள் 10-16 வயதாச்சு புஷ்பவதியானா பாடு நம்மை ஆதரிக்க வேண்டும் என்று தட்சனுடைய மகளாகிய தவமகள் பார்வதி பூத்தாள் நிறைந்தாள் புஷ்பவதியானாள் அறிந்த தார்காவல்லி
தட்சனிடத்திலே சொல்லி என்னையா அரசகுல வழக்கப்படி ஆமா அந்த தாட்சானிக்கு தலைக்கு தண்ணீர் ஊத்தி சடங்கு சாஸ்திரம் எல்லாம் ஆமா முறைப்படி கழித்தார்கள். ஐயா அவ சடங்குக்கு வந்த நாளையில இருந்து 55 தேசத்து அரசர்களும் சிற்றரசர்கள் ஆமா பெண் கேட்டு வராங்க. ஆமா அன்னைக்கே பெண்ணை பார்த்தாங்க. பிறந்ததெல்லாம் பொம்பளை பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளையே கிடையாது. கிடையாது. அதனால பெண் கேட்டு வருகிறார்கள். ஆமா அவரோ 55 தேசத்துக்கும் அதிபதி. ஆமா நாம ஒரு நாட்டுல உள்ள அரசன். ஆமா அவர்கிட்ட பெண் கட்ட நமக்கு தகுதி இல்ல இல்லாட்டலும் என்னையா யாருக்காவது அவர் கட்டி கொடுத்தானே ஆகணும். ஆமா யாருக்காவது ராஜாவுக்காவது ஒரு ராஜா கட்டி கொடுத்தானே ஆகணும். ஆமா அப்படின்னு சொல்லி ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் சடங்குக்கு வந்து போனதுல இருந்து ஆமா வந்துகிட்டே இருக்காங்க. ஆமா பொண்ணு கேட்டு வராங்க. சேர சோழ பாண்டிய கொங்கு வங்காளம் ஆமா குந்த மகதம் குச்சரம் ஆரியம் ஆராடம் துளுவம் இப்படி 55 தேசத்து ராஜாக்களும் உனக்கு எனக்குன்னு பெண் கேட்டுக்கிட்டு வராங்க. அப்ப தர்க்க முடியலாச மன்னன் வாரவங்களுக்கு எல்லாம் தகுந்த பதில் சொல்றாரு. என்ன கேட்டு வந்தா ஒருத்தனுக்கு உடனேவா கொடுத்துட முடியும்? வரட்டும் ஒருத்த நிமித்தம் இருந்தோம் கண்டிப்பா நடத்தும் அப்படின்னு சொல்ல வந்தவர்களுக்கெல்லாம் தக்கபடி சொன்னார். ஆமா எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க. ஆமா கடைசியில தர்க்க முடிராஜனுக்கு என்ன ஒண்ணுமே ஓடல. ஆமா யாருக்கு நாம பேசி மனம் முடித்து கொடுப்பது யாருக்கு இல்லைன்னு சொல்வது. அப்படி ஒருத்தனுக்கு நாம பேசி வச்சு மனம் முடித்தோம்னா அடுத்தவங்க நம்ம மேல சடைப்பானே. அதனால பகை வந்தா போர் மூழ்மை அப்படின்னு பலவிதமா சிந்தித்து மந்திரியை கூப்பிட்டு கேட்டான். என்னையா மந்திரி என்ன என்னோட தவமகளான பார்வதியை 55 தேசத்து ராஜனும் வந்து பெண் கேட்காங்களே. ஆமா யாருக்கு நாம பேசி முடித்து உறவு கொண்டாடி கொடுப்பது யாருக்கு இல்லை என்று சொல்வது இவளுடைய சுயவரத்தை நாம எப்படி நடத்துவது அப்படின்னு கேட்டார். உடனே மந்திரி சொன்னான், ஒரு ராஜாவுக்கு மந்திரி இருக்கத ஆலோசனை சொல்லத்தான் மந்திரி நல்ல ஆலோசனை சொல்லணும். அப்ப சொன்னார் அந்த மந்திரி, மன்னா உங்க ஒரு மகள் பார்வதிய இந்த ராஜாக்கள்லாம் கேட்காங்க, உனக்கு எனக்குன்னு அடி விட்டு போடுதாங்க. ஏன் போடுதாங்கன்னா 55 தேசத்துக்கும் நீங்க அதிபதி சக்கரவர்த்தி உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணுனா பேரும் புகழும் இருக்கும், அதுக்காகத்தான் அடி விட்டு போடுதாங்க. ஆனா நம்ம ஒரு ராஜாவை வேணும்னு வர சொல்லி பேசி கொடுக்க முடியாது. 56 உங்க மகளுடைய கல்யாணத்தை சுயவரமா வைக்கணும். அவளுக்கு முகூர்த்த நாளை குறிச்சு அவ பேர் ராசிக்கு அவளுக்கு என்னைக்கு முகூர்த்தம் நடத்தலாம், கல்யாணம் நடத்தலாம் என்பதை பார்த்து குறித்து எடுத்து அந்த ஓலை 55 தேசத்துக்கும் மன ஓலையாக நம்ம இப்ப பத்திரிகை கொடுக்கல, இது மாதிரி அனுப்பி 55 தேசத்து ராஜாக்களை நம்ம வரமனைக்கு வரவழைத்து பெரிய ஆனைக்கோட்டா போட்டு அதுல வரிசையா சுத்தி சேர்களை போட்டு உட்கார சொல்லி ராஜாக்களை மாப்பிள்ளை கோலத்தோடு வர சொல்லி உட்கார சொல்லி அதுக்கு நடுவுல ஒரு மணவர பந்தல உயரமா போட்டு அதுல பார்வதி மணப்பெண்ணாக நின்னு அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பூமாலைய கையில கொடுக்கணும், மணமாலைய. அவ மனசுக்கு யார பிடிச்சதோ வீசி எறிந்து அவங்கள மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்து அதே மணவரையில எல்லா ராஜாக்களுடைய முன்னாலேயும் அவளுடைய கல்யாணத்தை நடத்தினால் இது யாருக்கும் சடவு இல்ல, கிடையாது அப்படின்னு சொல்லி மந்திரியானவன் சொன்ன போது அது சரிதானே மந்திரி நல்ல தக்கபடியான ஆலோசனை சொன்ன, இது யாருக்கும் ஆவலாது இருக்காது என்று சொல்லி அந்தன வேதியர்களை வரவழைத்து பார்வதி பூத்த குறிப்பை வைத்து இவளுடைய சுயவரத்தை எப்படி நடத்தலாம் என்ன நாளையில எப்ப நடத்தலாம் பாருங்க அப்படின்னு சொன்னா நல்ல நன்கு ஆருடம் பஞ்சாங்கம் படித்த அந்தன பழுத்த வேதியர்கள் வந்து உட்கார்ந்து அதுக்கு தேங்காய் பழம் தெச்சனையெல்லாம் கொடுத்து அனைத்து வாங்கி இறைவனை வணங்கி அப்படி அவ பேராசிக்கு குறித்து பார்க்கும்போது வைகாசி மாசம் வளர்பிறையில நல்ல வெள்ளிக்கிழமையில அவளுக்கு மாலை சூட்டி கொடுக்க ஒரு பொருத்தமான நாள். எத்தனாம் தேதி? 11ஆம் தேதி வைகாசி மாசம் 11ஆம் தேதி மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க ஒரு சரியான முகூர்த்த நாள். இதை குறித்தெடுத்து
புறைகளெல்லாம் கொடுத்த போது ஆமா உடனே தர்க்க முடிராச மன்னன் ஆவோ யாராரு பெண் கேட்டு வந்தாங்களோ ஆமா அவங்களுக்கெல்லாம் மனவலை அனுப்பினார். ஆமா அவன் 56 தேசத்து ராஜாக்களுக்கும் ஆவோ அனுப்பினார் மனவலை. ஆட்டுப்பா அனுப்பினார்கள். இந்த அறிக்கோலையானது ஒண்ணுதான் ஆமா. ஒவ்வொரு ராஜா நினைக்கான் என்னையா ஆஹா நம்ம மகனுக்கு பேசி முடித்து பெண்ணை தருவாருன்னு பார்த்தோம். இப்படி சுயவரமா வச்சிருக்காரு. ஆமா நாட்டு போ பார்வதி எரியக்கூடிய மாலை யார் கழுத்துல விழ போதோ அது யாருக்கு யோகம் இருக்கோ எல்லாருக்கும் கொடுத்து வையாதுல. ஆமா எல்லாரும் பட்டு வேட்டியா மாப்பிள்ளையா அலங்காரிக்க. சில பேர் கட்டம் பிடிச்சவனா இருப்பான். ஆமா கொடுத்து வைக்காது. ஆமா சில பேருக்கு குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாஞ்சிரும். விளங்கக்கார பேலா இருந்துருவான். மாலை விழுந்துரும். ஆகையினால 55 தேசத்து ராஜாக்களும் அறிக்கோலை கண்டு ஆமா எப்ப மணநாள் என்று ஆமா எப்ப மண நாள் எப்ப மண நாள் என்று எப்ப மண நாள் என்று எதிர்பார்த்தார் அரசரெல்லாம். இந்த மணநாள் என்னைக்கு நல்ல வைகாசி மாசம். ஆமா 11வது நாளுன்னா ஆமா நாம 9ஆம் தேதியே பேர வேண்டியதான். 9ஆம் தேதியே மின்னக்குட்டி பேரிடும். மின்னக்குட்டி நம்ம மின்ன உள்ள சேர்ல போய் இருந்துக்கணும். ஓய் ராஜாதி ராஜ மன்னர்களே. ஆமா பெண் கேட்ட ராஜாக்களுக்கெல்லாம் ஆமா தர்க்க முடிராஜா மன்னன் அறிவிக்கும் அறிவிப்பு என்னவென்றால் என்னையா என் மகளோ தவ மகள் ஒரு மகள் சாட்சாணி பார்வதி. நீங்க 55 தேசத்து ராஜாக்களும் அடிபடி போட்டு கேக்கிய நான் யாருக்கு கொடுப்பது யாருக்கு இல்லை என்று சொல்வதென்று அறியாது. ஆமா அவளே மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கும் சுயவரத்தை வைத்திருக்கேன். ஆமா நீங்க மாப்பிள்ளை கோலத்தோட வந்து அமர்ந்திருந்தா மாலை சுத்தி என் மாவா ஆமா மாலை சுழட்டி எழிவாது யார் கழுத்துல விழுந்ததோ அவங்களுக்கு தான் பார்வதி. அவளுக்கு தான் பொண்ணு அவருக்கு தான் பார்வதி. 7ஆம் தேதி என்னுடைய அரமனைக்கு வர வேண்டும் என்று தர்க்கராஜால் ஆமா அறிக்கோல் அந்த பத்திரிகை கல்யாண மனவோலை எழுதி 55 தேசத்துக்கு அனுப்பினார். ஆமா பார்த்தார்கள் அரசர்கள் எல்லாம். ஆகா இப்படி ஒரு சுயரத்தை வச்சிருக்காரு. ஆமா நம்ம முன்னக்கூட்டி மிந்திரணும். ஆமா நம்ம முன்னக்கூட்டி போகணும் என்று. ஆமா உனக்கு முந்திச்சு எனக்கு முந்திச்சுன்னு வாரேன். ஆமா முன்னக்கூட்டி மிந்திர சேர்ல போய் இருந்துக்கணும். ஆனையில் வருவார்களும் ஆமா குதிரையில வருவார்களும் தேரிலே வருவார்களும் ரதத்திலே வருவார்களும். அவன் அலங்காரம் பண்ணுதான். ஆமா அலங்காரம் ஆமா அலங்காரம் பண்ணுதாங்க. இல்லாதவன் இருக்கவங்கிட்ட வாங்கி 1 2 கடுக்கும் கையில மோர்தான் பாச்சி வெள்ளை சட்டை இல்ல சட்டை. ஆமா அந்த காலத்துல அப்படி சட்டையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஆமா உங்ககிட்ட வாங்காட்ட அண்ணங்கிட்ட வாங்கிட்டு போறது. ஆமா ஆமா அப்படி வாங்கி கொண்டு எல்லா தேசத்து ராஜாக்களும் வராங்க. ஆமா இங்க தர்க்க முடிராசமன்னன் தன்னுடைய மகளாகிய பார்வதிக்கு சேவர கல்யாணம் என்று பந்தலுக்கு கால் நாட்டி பருவாள கொலை நிறுத்தி கொட்டகை அலங்கரித்து குழம்புகளை தொங்க விட்டு சதுராக அலங்கரித்து தரவிளக்கு தொங்க விட்டார். இட்டார் பந்தலை 200 காதவழி தொட்டார் பந்தலை 90 காதவழி வாழை கமுகு மாவிலை தோரணங்கள் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிருக்கு. பார்வதி வந்து நின்னு மாலை போடுறதுக்கு ஒரு சரியான மணவரை அது தங்கமா அலங்காரம் பண்ணிருக்கு. தங்கத்திலே அலங்காரம் பண்ணிருக்காரு. தங்கத்தை தட்டார்களை கொண்டு வந்து தங்கத்தை உருக்கி தட்டாரையும் ஷேர் செய்து பலவைகளை ஆக்கி தங்கத்தினாலே அலங்காரம் பண்ணியிருக்கிறார். வசதி உள்ள ஆள் தானே. பார்வதி வந்து நின்னு மாலை எரியக்கூடிய மணவரை அப்பேற்பட்ட மணவரை. ஆமா பந்தல்ல 4 சுத்து வாசல் 4 பக்கம் வடக்கு வாசல் தெற்கு வாசல் மேல வாசல் கீழ வாசல். ஆமா 4 வாசல் 4 2 8 மந்திரி. ஆமா காவலாளி 4 16 காவலாளி தசைக்கு 2 பேரு. ஒரு வாசலுக்கு 4 காவலாளி புடிச்ச ஈட்டியோட. ஆமா பாலாவோட வேற நிக்கான். பாலாக்கம்போட. ஆமா வெடியோட 2 பேர் நிக்கான். மந்திரி வரக்கூடிய ராஜாக்கள் வேஷம் போட்டுக்கிட்டு வருவான்.
பொண்ணுக்கு ஆசைப்பட்டு பெண் ஆசையை வெறுத்தவன் உலகத்துல கிடையாது. எனக்கா தெரியாம தந்தாமனா ஏதாவது தெரியாம தந்தாமனா வேலை பார்ப்போம், வேலை வேணும் பார்த்துக்க வாங்கிட்டேனா. அதாவது பெண்ணுக்கு ஆசைப்பட்டு ஆமா கிழடம் கூட டை அடிப்பான். டை வண்டி மசை தடவான், வண்டி மசை அதானே. இல்லைன்னா ஒருத்தன் கேட்பாமல, இல்ல உனக்கு வயசாகி போச்சு நரைச்சு போச்ச, ஆமா நீ வந்து சுயர மண்டபத்துக்குள்ள வரலாமா வரலாமா வரலாமா, நீ பெண்ணுக்கு ஆசைப்படலாமா படலாமான்னு கேட்பாமல, தலை நடத்தி அப்படின்னு கேட்பாமல. ஆமா அதுக்காக வேண்டி டை அடிப்பான். ஆமா ஆடை ஆபரணம் வாங்கி போடுவான். ஆமா ஓசுக்கு. ஆமா இப்படியெல்லாம் போட்டுக்கொண்டு ராஜாக்கள் முந்திச்சு உனக்கு முந்தி எனக்கு முந்தின்னு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா ராஜா சொல்றாரு, என்ன அரசாங்க முத்திரை இருந்தா தான் உள்ள விடணும். அரசாங்க சீல் வச்ச முத்திரை இருக்கணும். அந்நியவங்க யாரும் வரக்கூடாது. டோக்கன் வாங்கணும், டோக்கன் வாங்கணும். சுயவரம் நடக்கும் தண்டியும் ஆமா அந்நியர்களை யாரையும் அனுமதிக்க கூடாதென்று ஆமா மன்னன் தர்க்கராசன் ஆர்டர் போட்டார். ஆமா அந்தபடி சுக்கு புக்குன்னு காவல் 4 பக்கமும் இருக்கு. ஆமா இப்படி இருக்கும்போது ஆமையா ஆதி பராசக்தி எங்க மணவரை அலங்காரம் பண்ணிருக்கு. ஆமா பராசக்தின்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. தட்சனுடைய மகள் தவ மகள் என்பது தட்சனுக்கும் தார்காவலிக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, பாக்கி ஜனங்களுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட திருமகளான ஆமா என் ஆதி பராசக்தி ஆமா மணவரைக்கு அவளை பெண்ணாக அலங்காரம் பண்ணுதாங்க. ஆமா அலங்காரம் பண்ணி கூட்டு வராங்க. அவ வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மணவரை அவ்வளவு சிறப்புற்ற மணவரை 10-12 தோழியோடு வரக்கூட. ஆமா அது எப்படி இருக்கிறதானால் எப்படி ஐயா பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ, நல்ல பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ. கொட்டகை எங்கோ சென்பொன் மணி வளர் மாலை இறங்கிட, சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் சென்பொன் மணி வளர் மாலை இறங்கிட, சுத்திடும் வாழை கமுகோடு தொங்கும் சூரிய பிரகாசம் போல பந்தல் அலங்காரோ சிங்காரோ, பந்தல் அலங்காரோ சாமி தங்கத்தினால் செய்த குத்து விளக்குகள் சப்பானி தேசத்து வஸ்திர கோலப்பு, தங்கத்தினால் செய்த குத்து விளக்குகள் சப்பானி தேசத்து வஸ்திர கோலப்பு, எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திழை மார்கையில் மஞ்சளை செப்ப சாமி முல்லையா சோகம் முழு நீல பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா, முல்லையா சோகம் முழு நீல பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா, கொண்டை குறுக்கத்து கொட்டுப்பு மாலை கொட்டகை தானங்கும் இங்கு நலமாட சுவாமியினுடைய திருவாலயத்தில் பந்தல் எவ்வளவு அலங்காரமா இருக்கு பாத்தீங்களா? இதிலும் 10 மடங்காக தர்க்கராஜா 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தி அவருடைய மகளான தவ மகள் ஒரு மகள் அதிலையும் பராசக்தி அவளுக்கு திருமணம் நடக்கும் போது அந்த பந்தம் எப்படி இருக்கணும் அப்படி சிறப்பாக இருக்கிறது. பராசக்தியை பெண்ணாக அலங்காரம் பண்ணார்கள். மண்ணுக்கு மண்ணிட்டு பாரு, பெண்ணுக்கு பொன்னிட்டு பாரு. ஆமா சுவர் இடிஞ்சு பேந்து இருந்தா கொஞ்சம் மண்ணை கழைச்சு குழைச்சு அதை பூசி வெள்ளை எடுத்தால் அது ரொம்ப சிறப்பா இருக்கும், வலுவழுப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அதே நேரத்துல ஒரு பெண்ணுக்கு நல்ல சீவி முடிச்சு அலங்காரம் பண்ணி
நல்ல நகைகள்லாம் போட்டா அது ஒரு சிறப்பாக இருக்கும். பெண்ணா இருக்கும் அலங்காரம் இருக்கும். என்னைக்கு மத்த நாள் அலங்காரம் பண்ணாட்டாலும் கல்யாணத்தன்னைக்கு கண்டிப்பா அலங்காரம் பண்ணுவார்கள். அதனால ஆதி பராசக்தியான அந்த தட்சனுடைய மகளுக்கு என்னையா சம்பங்கேரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் போட்டு சடையில சட குச்சி சட பிள்ளை ராக்கொடி நல்ல தாளம் பூவா என் அம்மை ஆதி பராசக்தியை தட்சனுடைய தவ மகளை பெண்ணை அலங்காரம் பண்ணுதான். 18 தோழிமார்கள் கூடி அவளுக்கு சம்பங்கேரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடையை போட்டு சடையிலே சடக்குச்சி. என்ன குச்சி? சடக்குச்சின்னா தங்க குச்சி. சடக்குச்சி சடப்பிள்ளை ராக்கொடி நல்ல தாளம்பூவு மூக்குக்கு நல்ல மூக்குத்தியா மோக ரத்தின மாலைகளாம் காதுக்கு நல்ல கம்மல்களாம் கழுத்துக்கு திருக்கண்ட மாலைகளாம் சவடி மாலை பவன் மாலை அலங்கார தாயத்துடன் கெடிகார சங்கிலியா துளசி மணி மாலைகளாம் கைக்கு நல்ல காப்புக்களாம் தோழி காப்பு தொந்தி காப்பு வங்கி சூடா பட்டன காப்புடனே முறுக்கு காப்புக்களாம் மோட்டார் நல்ல வளையல்களாம் 5 விரல் அதற்கும் 5 மோதிரமா 10 விரல் அதற்கும் பாம்பரித்த மோதிரமா இடுப்புக்கு ஏத்த ஒட்டியான இழுத்து சங்கிலி மாட்டினா லிக்லி சாணி பூட்டியா காலில தண்டை கொலுசு கட்டுவோம் முந்தாங்கி பிந்தாங்கி தாலி தவற முதல் இங்க தர்க்க ராசா திருமகளா அன்னை தாஷானிய பார்வதிக்கு தங்கே அலங்கரிதா ஏ மாங்கல்யோ தவற வேற ஐயா தவற வேற மத்த நகைகள் அலங்கரிதா